பஸ் எப்போ வரும்? நம்ம வேற அக்கா வீட்டுக்கு போக வேற டைம் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறோம், இன்னும் பஸ்ஸே வரல. பக்கத்துலேருந்து இந்த ரெண்டு பசங்க வேற நம்மளை பார்த்து பார்த்தே பேசிக்கிறாங்க. என்னவோ மாதிரி இருக்கு. டேய், என்னடா பண்ணுறது? நானும் பிரியாட்ட ஏதாவது பேசணும்னா எனக்கு நான் டெய்லியும் வந்து நீ வந்து பார்த்துட்டு போயிடுறேன். என்ன சொல்கிறேன், அவளை பார்த்தாலே எனக்கு பேசவே முடியலடா. நீயும் பேச மாட்டேங்கிற, என்னையும் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டு ஏன்டா என் உயிரை வாங்குற? ஏதாவது ஒரு பேசி தொலைடா, இல்லைனா வாடா போகலாம். நான் அக்கா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் அக்கா பையன் கூட விளையாண்டுட்டு அப்புறம் நாளைக்கு மறுபடியும் திரும்பி வந்து காலேஜ் போகணும். ஏதாச்சும் ஒரு வேலை நமக்கு நம்ம வீட்டில் அம்மா வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வேற. சீக்கிரம் அக்கா போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஆட்டோ வந்தால் கூட போயிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் மச்சான், நாளைக்கு கண்டிப்பாக நான் என் லவ் பிரியாட்ட சொல்லிடுவேன்டா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் பஸ் ஏற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போயிடலாம்டா. நாளைக்கு மட்டும் உன் லவ் நீ பிரியாட்ட சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன்டா. நீங்கள் எக்கடா கெட்டு ஒளிடா. நான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைடா. பிரியா, யார் நீங்கள்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரியா அது உங்கள் பேர் எல்லாமே எனக்கு தெரியும். இது மாதிரிலாம் வந்து பேச வேணாம், என்ன வச்சுக்காதீங்க. என் பேர்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து பேச வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை அடி வாங்க விட்டுருவேன். உங்களை நான் பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன நீங்கள் வந்து இப்படி பிரியான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றீங்க? நீங்கள் யார் சிஸ்டர்? ஐயோ, இவன் வேற என்ன இப்படி பேசுகிறா. சரி, இன்னொரு நாள் வந்து பேசிக்கலாம், கிளம்பிடலாம். டேய், அவள் ரொம்ப கோவமாக பேசுகிறாடா. நாளைக்கு வந்து பேசிக்கலாம், வாடா கிளம்பலாம். வந்துடுறா மச்சான். அவள் எதையா கூப்பிட்டு நம்மளை உனக்காண்டி என்னையும் சேர்த்து அடி வாங்க விட்டுற போகிறா. வாடா மச்சான், ஃபஸ்ட்டு கிளம்பலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்.